இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சமயங்கள் ஆசிலேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இப்போ போகலாமா வேண்டாமா, ரொம்ப அவசியமா, கையிலையோ குறைச்சலாக இருக்குது, சரி கிளம்பலாம், இல்லை இல்லை வேண்டாம், இப்படி ஆசிலேஷன் ஆஃப் மைண்டு. ஸ்திரபுதி இல்லாதவர்கள், அழகாக ஆடை ஆபரணங்களை அணியக்கூடியவர்கள், அதில் விருப்பமுடையவர்கள், அதற்காக செலவு செய்யக்கூடியவர்கள், அந்த செலவில் அதிகமாக பணத்தை தொலைக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்குது. கொஞ்சம் அழகாக இருக்கணும்னா நம்ம எப்போ பார்த்தாலும் மேக்கப்போடு இருக்கணும், அங்க லட்சணத்தை நீட்டாக வச்சுக்கணும், நல்ல உடை உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நற்குணங்கள் கொண்டவர்கள், மேன்மையான குணங்கள் கொண்டவர்கள், இழிவாக பேசப்படாதவர்கள். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நண்பர்கள் நம்ம என்னென்ன மேன்மையான குணம் அப்படின்னா, நமக்கு போனால் போகிறது சரிப்பட்டு அழைச்சி போகிறான் பாப்பா அப்படின்னு சொல்லச்சே நமக்கு நம்மையும் அறியாமல் சில கெட்ட நண்பர்கள் நம்ம கூட ஒட்டிப்பாங்க. அந்த நண்பர்களையும் வைத்து அந்த சகவாசமும் இருக்கும். நம்மளுக்கே தெரியாது, அவன் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறான்டா அப்படின்னா, சரி போகிறான் விடுறான், அதான் தெரிஞ்சிருக்கலாம் பொய் சொல்கிறான்னு விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சில கெட்ட நண்பர்களையும் உடன் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் மெயினாக மோசமாக இருக்கும். அவர்களுக்கு அதில் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. ரொம்ப சேஞ்ச் ஆஃப் மைண்ட், எமோஷனால் அடிக்கடி மைண்டு சேஞ்ச் ஆகக்கூடியவர்கள். இவருக்கு குல்மகள், உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் குல்மகள் மரம். குல்மகள் அந்த மரத்தை ஈக்குவேட்டாக சொல்றாரு. சார் இதெல்லாம் மரம் எதுக்கு சார் அப்படின்னா, நம்ம 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பாதத்துக்கு முன்னாடி